வணக்கம். ஐயா வணக்கங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க. சரி. ஆ வணக்கம் தயாளன். சொல்லுங்க. ஐ- ஐயா எங்க வணக்கங்க. இல்ல கிளாஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேங்க. எங்க 2 நாளா வெளியூர் போயிட்டீங்களா? ஆமாங்க. இந்த ஊர்ல ஒரு சின்ன ஒரு அர்ஜென்ட் வேலை. ஆ நன்கொடை அதான் அந்த கல்வி கட்டணத்தை கட்டி விட்டுருங்களே. அப்புறம் 3, 4 மாசமா பெண்டிங் ஐயா இருக்கு. அது சனிக்கிழமை கொஞ்சம் நான் போட்டுறேன். ஆமா, ஆமா. அது கட்டணுங்க ஐயா. இல்ல கண்டிப்பா அது நான் கொடுத்துறேங்க. நான் ஏன்னா, இந்த மாசத்துல இருந்து ரெகுலரா உங்களுக்கு நான். ஆமா. அந்த அந்த 5 லட்சம் பேசியிருக்குமே இல்லையா? ஆமாங்க ஐயா. அதை நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்க? அதுல 50,000 கட்டி. அப்புறம் மிச்சம் நீங்க கட்டணுமே இல்லையா? ஆமாங்க. கட்டிடுங்க ஐயா. ரொம்ப நாளா இருக்கு. 4 மாசமா இருக்கு. ம். சரி. இன்னைக்கு சரி. நாளைக்குள்ள கட்டி விடுங்க. சரிங்க. ஆ ஆமா. நீங்க ஒருத்தர் தான் வகுப்புல இருக்கீங்க. மத்த சரிங்க. யாரும் வகுப்புல இல்ல. ஆமாங்க. ஆமா. நீங்க நோய்க்கான மருத்துவம் பண்றதா இருந்தா அது வேற. தொடர்ந்து நீங்க 5 வருஷம் 6 வருஷம் படிக்கிறதா இருந்தா அது வேற. சரியா? நேத்து கூட ஒரு காணொளி போட்டிருந்தேன். ஆ, ம். சரி பரவாயில்ல, சரி. இருக்கட்டும் இருக்கு. அதனால நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரிங்க. இல்லையா நோய் உங்களுக்கு நான் மாதம் ஒரு சிறிய இதா நான் நன்கொடை வழங்கிறேன். அது நன்கொடை இருக்கட்டும். இந்த கட்டணத்தை முடியுங்க. நன்கொடைங்கிறது ஒண்ணும் இல்லையே. ம். ஆமா. இந்த கல்வி கட்டணத்தை கட்டி விடுங்க. சரியா? சரி சரி. ஐயா இது நான் அது கல்வி கட்டணம் இந்த பேலன்ஸுங்களா ஐயா? ஆமா. கல்வி கட்டணம் தனி சரி இல்லையா? சரி. நன்கொடை வேற, கல்வி கட்டணம் வேற இல்லையா? இல்லையா நான் நம்ம கல்வி கட்டணம் வந்து அவ்வளோ அமௌண்ட் என்ன ரெடியா இல்லைங்க கொஞ்சம். ஆமா. அதுதானே பேசியிருக்கா. நன்கொடைங்கிற 100 ரூபா கொடுக்குறாங்க, 200 கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது வேற. நன்கொடை கொடுக்காம சரிங்க. கூட இருக்காங்க. நன்கொடை சரி சரி. அதுல நீங்க அதுல தெளிவு பண்ணிக்கங்க. நீங்க அப்பதான் எனக்கு ஒரு பிடிமானம் இருக்கும். புரியுதா? இல்லைங்க இல்லைங்க நான் உங்களுக்கு மாத நன்கொடையா கொடுத்துருங்க. அது வேற. மாத நன்கொடைங்கிறது வேற. கல்வி கட்டணம் என்னாச்சு? அதை உறுதிப்படுத்திக்கங்க. கல்வி கல்வி கட்டணம் நீங்க கொடுத்துதான் ஆகணும். சரி. இல்லைங்க நான் அஹ், ஏன்னா கல்வியா அது இப்போ அது நான் இன்னும் கொஞ்சம் நான் முடிவு பண்ணிட்டு நான் சொல்லிடுறேங்க. அப்படி இருந்தா நான் உங்களுக்கு வகுப்பை எடுக்க மாட்டேனே. அது அப்ப எதுக்கு 50,000 கட்டுனீங்க? இப்ப நேரம் கட்டியிருக்கீங்க, நல்லதுதான். இப்ப எனக்கு 5 லட்சம்னு சொல்லித்தானே நம்ம பேசணும். ஒரு தகவல் முழுசா கட்டினாலும் சரி, பாதி பாதி கட்டினாலும் சரின்னு சொன்னா இல்லையா? ஆமாங்க. அதன்படி தானே நடக்கணும். முடியலைங்கிறது வேற. ஆனால் அதுதான் உறுதி. அப்போ அந்த உறுதியா இல்லாதவங்களுக்கு நான் ஏன் சொல்லித் தரணும்? பொதுவா 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 பேசுறேன் நான். ஆமாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் ஐயா. அப்படி இல்லைன்னா எனக்கு எந்த ஆர்வமும் வராது. நான் பேசாம நான் பாட்டுக்கு என்னோட வேலையை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். தொடர்ந்து வகுப்பு எடுத்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க அதெல்லாம். அஹ், அது நோய் நல்லா ஆகணும்னா நூல் நல்லாയിട്ട് போனவங்களே இருக்காங்க இல்லையா? 50,000 கட்டிட்டு போனவங்களே இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட சரிங்க. அது நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான். இல்லைங்க நான் அது அந்த நோய் சரி பண்றதுக்கு இதை அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு மாச சரியா நன்கொடை மாதிரி ஏதாவது வாரத்துல ஒரு கிளாஸ் அந்த மாதிரி ஏதாவது. அது சரி, நன்கொடைங்கிற ரைட்டு. கல்வி கட்டணத்தை உறுதிப்படுத்துங்க. அது எப்ப கட்டினாலும் சரி. அது 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 உறுதி தான். அந்த 5 லட்சங்கிறது உறுதி. 5 லட்சங்கிறது உறுதி. நீங்க ஒரு 50,000 கட்டிருக்க, மீண்டும் 4 லட்சம் இருக்குது. அது அது கட்டிக்கிட்டே வாங்க. நன்கொடைங்கிறது வேறங்கய்யா. சரி. நன்கொடைங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கு. நன்கொடைங்கிறது விருப்பம் தானே. ஆமாங்க. அது எவ்வளவுன்னு சொல்லு. 100 ரூபா கொடுப்பாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபா கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க. ஒருத்தர் லேப்டாப் வாங்கி கொடுத்தாரு. ஒருத்தர் சரி சரி. ஒருத்தர் லேப்டாப்பே 30,000 மட்டும் வாங்கி கொடுத்தாரு. நம்ம இவரு பிஜு. சரி ஆச்சரியமா இருந்தது எனக்கு. 30,000 நிறைய கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் பக்கம் நன்கொடை கொடுத்துட்டு போனவரை திருப்பி வரவே இல்லை. நன்கொடை 1 லட்சம் கொடுத்துருக்காரு, ஆனா திருப்பி வரவே இல்லை. திருப்பி சரி. சரிங்க. அதே மாதிரி சுந்தர் அப்படித்தான். கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் பக்கம் நன்கொடை கொடுத்தாரு. அவரு வகுப்புக்கு வர்றது இல்லையே. ஆமாங்க. அது வேற. இப்ப நமக்கு இன்னும் உறுதியா எனக்கு கல்வி கட்டணம் கட்டிட்டு செலுத்தினவங்க இது வரைக்கும் 25 வருஷத்துல யாருமே இல்லை. 25 வருஷத்துல
சரிங்க. யாரும் இல்ல. யாருமே இல்லை. அப்ப யாருமே இல்லாத பொழுது எனக்கு எப்படி ஒரு ஆர்வம் வரும்? ஆனா இதை தொழிலா கொண்டுட்டு போறதுக்கு நான் முயற்சி பண்றேன். இல்லைன்னா நான் இந்த ஆராய்ச்சி நான் பாட்டு தொடங்கிட்டே இருப்பேன். எனக்கு அதை முடிவு பண்ணிக்கங்க நீங்க. நன்கொடைங்கிறது வேற. கல்வி கட்டணம் என்பது வேற. நன்கொடை கூட அப்படி பார்த்து கொடுக்காம நிறைய பேர் கத்துருக்குறாங்க. கொடுக்காமயே நோய் நல்லாயிட்டு போறவங்களே இருக்காங்க இல்லையா? ம். ஆமாங்க. அதை நம்ம கண் கூட பார்க்குறோம். அதை நீங்க தான் முடிவு செஞ்சுக்கணும். சரியா? இந்த கல்வி சரிங்க. கட்டணத்தை வச்சு நீங்க சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? யாருக்காவது கொடுக்க போறீங்களா? இல்ல அது இல்ல. அப்ப நீங்க ஏன் கல்வி கட்டணம் கட்டக்கூடாதுன்னு நான் கேட்கறேன். ஏன்னா இது இல்லங்க வந்து இல்லைங்கய்யா. வாழ்க்கையில அந்த அமௌண்ட் இப்ப அது ரைட்டு. வாழ்க்கையில யாராவது ஒருத்தராவது கல்வி கட்டணம் முழுசா செலுத்தணுங்கிற ஒரு வரலாறு படைக்கணும். அதான் விஷயமே. இது வரைக்கும் யாரும் இல்லை. 25 வருஷத்துல சரிங்க. நம்ம எல்லாமே பேசியாச்சு. இது வெளிப்படையா இருக்கணும். இல்லைன்னா நான் யாருக்கு இனிமேல் வந்து கல்வி கட்டணம் செலுத்தலையே. நோயா சரி, ஒரு மாசம் பயிற்சி அவ்வளவுதான். அதுக்கு பணத்தை கட்டிட்டு போயிரு. நீ கல்வி கட்டணம் கட்டுறியா, அது ஒத்துக்கிட்டு வா. அப்பதான் இது நிக்கும். இல்லைன்னு நிக்காதுங்க ஐயா. சரிங்க. சரி, பொதுவா சொல்லிட்டேன். நீங்க முடிவு பண்ணிக்க. கல்வி கட்டணம் தனியா கட்டுங்க, நன்கொடை தனியா கட்டுங்க. சரியா? சரிங்க. ம். முடிவு பண்ணிக்க. அதாவது இது உங்களுக்கு நன்மையா இருந்தா நீங்க செய்யலாம். நன்மையா இருந்தா செய்யலாம். 100 வருஷத்துக்கு நேத்து கூட இல்லைங்க பேசியிருக்கேன். இதுல நன்மை 100 ஆண்டுக்கு நன்மை, நன்மை 120 ஆண்டுக்கு நன்மை. இப்ப எல்லா பணமும் மிச்சம் தானே. ஆமாங்க. அதனால நீங்க வந்து குடும்பஸ்தரா இருந்தா கூட சொல்லலாம். நீங்க ஒரு தனியாள். நீங்க என்ன வேணா முடிவு எடுக்கலாம். உங்களை நம்பி யாரும் இல்ல. ஆமாங்க. உங்களை நம்பி. ஆமாங்க. ஏன்னா அந்த ஆரோக்கியம்னு வரும் பொழுது யாரும் கிட்ட வர. இப்ப நீங்க இதுல வந்து ஆரோக்கியம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க பெரிய பணக்காரரா இருக்கலாம். அல்லது உங்களை சுற்றி ஒரு 10 பேர், உங்களை நம்பி 20 பேர் இருக்கலாம். உங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா யார் குணப்படுத்துவாங்க உங்களை? யாருக்கும் தெரியாது. யாருக்கும். ஆமாங்க. ஒண்ணே ஒண்ணு தெரியும். மருந்து. மருந்தை குணப்படுத்தலாங்கிறதா 100க்கு 100 பேர்த்து நம்பிக்கை. ஆனா மருந்தினால் யாரும் தப்பிச்சதுக்கு வரலாறே கிடையாது. மருந்தினால் பரிணாம அறிவியல் அடிப்படையில் குணமாக்க முடியாது. மருந்தினால் பரிணாம அடிப்படையில் குணமாக்க முடியும். மருந்தினால் பரிணாம அறிவியல் அடிப்படையில் குணமாக்குறது. அதாவது ஒரு நோயை அழுத்தி வைப்பது என்பது வேறு. அந்த ஜீரண நீரை நிறுத்தி உடம்பை நியூட்ரான் சக்தியில வாழ்றது என்பது வேறு. அங்கதான் திருப்பி வர. இது நியூட்ரான் நான் புதுசா கண்டுபிடிச்சது. நியூட்ரான்ங்கிறது நீங்க புதுசா கண்டுபிடிச்சது. ஆமா. எப்பவுமே வந்து ஆசிரியரை காட்டிலும் மாணவன் வந்து சிந்திக்கணும். ஆசிரியரை காட்டிலும் மாணவன் சிந்திக்கணும். அதைத்தான் நான் சிந்திச்சிருக்கேன். இப்ப நான் அதை வச்சுட்டு இப்ப நாங்க நேத்து வரைக்கும் காந்தத்தை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப காந்தமே இல்லாம செய்ய முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஏற்கனவே நியோடைமம் காந்தத்தை வச்சு நான் வந்து 1.5 வாட்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப என்ன பண்ண, ஒரு தற்செயலா இந்த உலோகத்தை விட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். மெட்டல், அதாவது செம்பு, அலுமினியம், அப்புறம் வந்து ஜிங்கு, அப்புறம் துத்தநாகம், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதுல சில நேரத்துல ஆமாங்க. பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த தண்ணிக்குள்ள அதனுடைய பாத்தீங்கன்னா ஒரு 1500 மில்லி வோல்ட் என்ன சம்மந்தம் இல்லாம வருது. காந்தத்துக்கும் இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையே. காந்தத்து மேல வைக்கிறப்போ மின்சாரத்துவே கடத்த மாட்டேங்குது. அது தனியே நான் அதான் ஆராய்ச்சி பண்ணேன். அந்த நியோடைமியம் காந்தத்து மேல பாத்தீங்கன்னா பூச்சி பூசி இருப்பாங்க. அதாவது நிக்கல் பூச்சி பூசி இருப்பாங்க. அல்லது வந்து ஜிங்க் ஜிங்க்குங்கிற அலை மேல பூசி இருப்பாங்க. இதுல அந்த தனியா சரிங்க. அந்த அந்த அலாய் மட்டும் தனியா கழட்டி, அது ஜிங்க் மட்டும் தனியா கழட்டி அப்படியே தண்ணிக்குள்ள வச்சு பார்த்தா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 1000 மில்லி வோல்ட்டும் 2000 மில்லி எம்பு காட்டுது. சம்மந்தமே இல்லைன்னு காந்தத்து மேல எதுவுமே செய்ய மாட்டேங்குது. தனியா இருந்தா மின்சாரம் இவ்வளவு வருதே, இன்னும் நம்ம நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 நாளா அதை பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளா அதை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. நான் கூட சரிங்க. போட்டிருப்பேன். அப்படின்னா காந்தமே இல்லாம எப்படி இவ்வளவு மின்சாரம் வருது அப்படின்னா எல்லாமே இந்த நியூட்ரான்கள் பண்ற வேலை தான் எல்லாமே. இந்த நியூட்ரான் ஆமா. அப்ப இந்த நியூட்ரான்ங்கிறது தன்னிச்சத்தை பயன்படுத்திட்டு இந்த நியூட்ரான் தன்னை வெளிப்படுத்துது. அப்ப இந்த காந்த பண்புகள், அதாவது நியூக்ளியர் ரியாக்ஷன் மாதிரியே நடக்குது. இதுல நியூக்ளியர் ரியாக்ஷன் கிடையாது. நியூக்ளியர்னா ஆபத்துடையது, அது வேற. ஆனால் அது எல்லாமே அணுக்கட்டமைப்பு தான். நம்ம அணுவை சிதைக்க போறது இல்லை. ஆனா நியூட்ரான் என்ன பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது மனிதனுக்கு பயங்கர உதவி செய்யுது. மனிதனுக்கு பயங்கரமா உதவி பண்ணுது. அதுதான் யாருக்கும் புரியாத ரகசியம். அது இப்ப வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாறுதுன்னு டாக்டர் ஆர்னால்ட் டகர் சொல்றாரு.
காற்றில் இருக்கிற ஆற்றலை எடுத்து வாழ முடியும்னு வெங்கடேஷன் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இதுக்கு அப்புறம் நம்ம என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல பல லட்சம் ட்ரில்லியன் 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 நியூட்ரான் இருக்கு. சரிங்க. அந்த நியூட்ரான் அந்த நியூட்ரான் எதோட வேதிவினை புரியுதுன்னா H2O எங்க இருக்கு அங்க வேதிவினை புரியும். H2O H2ங்கிறது நீர் மூலக்கூறு, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம உடம்புல 75 விழுக்காடு 75 விழுக்காடு கடல் மாதிரி தான். எப்படி நிலப்பரப்புல பார்த்தீங்கன்னா கடல் தான் 3/4 பங்கு, நிலம் 1/4 பங்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இந்த H2O தான் வந்து 75 விழுக்காடு, 3/4 பங்கு. இந்த சரி. H2O எங்கெங்க இருக்கோ, அதாவது நம்ம உடம்பு நீர்ச்சத்தால் ஆனது. இந்த நீர்ச்சத்து ஆமாங்க. எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் இந்த நியூட்ரனோ கோடிக்கணக்கான நியூட்ரன் வந்துட்டு இருக்குதுங்கிறான் வினாடிக்கு. அந்த நியூட்ரனா வந்து எங்க போய் வேதிவினை புரியுதுன்னா, நீர்ச்சத்து எங்கெங்க இருக்கோ அதுக்குள்ள எல்லாம் பூந்துருது. நீர்ச்சத்து எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் போகுது. பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. அப்படின்னா சிங்கிள் செல் பாக்டீரியா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா இருக்கு, அது நீர்ச்சத்தால். பாக்டீரியாங்க நீர்ச்சத்தால் ஆனதுதான். பெரும்பாலும் எல்லா பாக்டீரியாவும் நீர்ச்சத்து இருக்கும். எல்லா பாக்டீரியாவிலும் நீர்ச்சத்து. அதை வாழ வைக்கிறது எங்கேன்னு கேட்டீங்கன்னா இந்த நியூட்ரினோ தான். இந்த நியூட்ரான் தான். ஏன்னா பாக்டீரியாவுக்கு வந்து உணவே தேவையில்லை. பாக்டீரியாவுக்கு வந்து உணவு தேவையில்லை. ஏன்னா அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா மண்ணுக்கு அடியில, பாறை செந்துக்குள்ள பல ஆயிரம் ஆண்டுகள் தூங்கிட்டே இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகள் உள்ள உறங்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த வைரஸ் வெளியே வரும். அப்ப இதுக்கெல்லாம் யாரு உணவு கொடுக்கறது? உணவுங்கிறது கிடையாது. உணவுன்னு நம்ம எதை உள்ள உணவுங்கிறது தப்பான கருத்து. ஆற்றல் யார் கொடுப்பது? ஆற்றல் இயற்கையில் அந்த காற்றில் இருந்து. அதெல்லாம் ரைட்டு தான். அந்த காற்றுங்கிறது நாம இப்ப புரிஞ்சுக்கிறோம். இப்ப சித்தர்கள் காற்றை பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரைட். ஆனா கதிர்வீச்சை பத்தி இது வரைக்கும் யாரும் பேசலையே. கதிர்வீச்சை பத்தி, ரேடியேஷன். இப்ப ரேடியேஷனை பத்தி தான் வெங்கடேசன் தொடங்கினார். ரேடியேஷன் எங்க தொடங்கினார்னா அவர் புத்தகத்துல, இது ஒரு பாடம் தான், நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இந்த ரேடியேஷன் எங்க தொடங்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, இந்த உடம்பு காமா கதிர்களை பயன்படுத்தி கொள்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு இடத்துல எழுதியிருப்பார். படிச்சு பாருங்க. சரி. இந்த மனித உடம்பானது நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு இந்த காமா கதிர்களை இந்த உடம்பு பயன்படுத்தி கொள்கிறது என்று என்னுடைய கருத்துன்னு இடத்துல எழுதியிருக்காரு. நான் அது சாயங்காலம் கூட அதை எடுத்து காட்டுறேன். இப்ப ரைட்டு, காமா கதிர்கள் ரைட்டு. அதை விட பயங்கரமான வேக முடியாது நியூட்ரான். இந்த நியூட்ரினோங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, நியூட்ரானை கட்டமைப்பது நியூட்ரினோ. இப்ப கூட திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம்னு தொடங்கினாங்க. அது ஏதோ தடையா போச்சு. நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம்னா நிலத்துக்கு அடியில், அதாவது மலைகளுக்கு அடியில எத்தனையோ அடி தோண்டி அங்க வந்து 1 கிலோமீட்டர் வட்டத்திலே 2 கிலோமீட்டர் வட்டத்திலே பல லட்சம் கோடி செலவாக, கிட்டத்தட்ட 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணி அதில் பல லட்சக்கணக்கான டிஸ்டில் வாட்டர் வச்சு அந்த சூரியனிலிருந்து கிளம்பி வரக்கூடிய இந்த நியூட்ரான்களை பிடிப்பது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி போச்சு. கடைசியாக நின்று போச்சு. ஆனா ஐரோப்பிய நாடுகள் அதை ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா இது வரைக்கும் இந்த ப்ரூஃப் இல்லை. இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. ஆனால் நம்ம உடம்புல இந்த நியூட்ரான் மற்றும் நியூட்ரினோ நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது, நன்கு சுத்தப்படுத்த பசிதாகம் கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப நமக்கு உயிர் எங்கிருந்து வருது? எப்படி? இப்ப நம்ம வந்து ஒரு நோய் வருதுன்னு வச்சுங்க, ஒரு மனிதன் நோய் வருதுன்னா அவன் உடனே சாவறதில்ல. படிப்படியா எல்லா உறுப்புகளும் செதஞ்சு கட்டாசியில அவன் சித்திரவதைப்பட்டு சாகுறான். அப்படின்னா அவனை சாகாம வைப்பது யாரும்? இந்த நியூட்ரானும் இந்த நியூட்ரோனோ தான். சரி, நன்கு சுத்தப்படுத்தப்பட்டவங்களுக்கு சக்தியா தெரியணும் இல்லையா? அப்ப இந்த காரணம் இந்த நியூட்ரானும் நியூட்ரோனோ தான். சரி. மற்றதெல்லாம் வழக்கம் போல டாக்டர் அர்னால்ட் டாக்டர் சொல்றதும் இதுல வந்துருது. விஞ்ஞானி வெங்கடேசன் சொல்லக்கூடிய அந்த காமா கதிரும் வந்துருது. இனியன் சொல்லக்கூடிய அந்த நியூட்ரினோ அதுவும் நமக்கு வந்துருது. இப்போ சாப்பிட்டு இருக்கிறவனை காட்டிலும் இப்ப நாம வந்து இந்த உணவு பழக்கத்தை விட்டவங்களுக்கும் அவங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது. சொன்னா தான் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப நீ சாதாரண உணவு சாப்பிட்றவனுக்கும் நீங்க உணவு பழக்கத்தை விட்டவங்களுக்கு எந்த வேறுபாடும் தெரியாது. உடம்புல எந்த வேறுபாடும் தெரியாது. ஆனா உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு, அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை. ஆமாங்க. நீங்க உணவை பத்தி கவலைப்பட தேவையில்லை, ஆனா அவன் உணவை பத்தி கவலைப்படுறான். அப்ப இந்த கவலையை நீக்கிறதுன்னு சாதாரண விஷயமா? நியூட்ரினோவை விட விலை மதிப்புடையது இந்த கல்விங்கிறத யோசிச்சுட்டு இருந்த 2 நாளா.
ஏன்னா இது பயங்கரமான கண்டுபிடிப்பாச்சே. அதாவது உணவை பற்றி கவலையே படாம இருக்கிறதுங்கிற சாதாரண விஷயமான்னு யோசிச்சு பாருங்க. இது இந்த உணவை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுங்கிறது அது பரிணாமத்தினுடைய இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகம். அதாவது கோடியில ஒருவருக்கு தான் புரியும்னு எழுதியிருப்பாரு வெங்கடேசன். கோடியில ஒருவருக்கு தான் அந்த மாதிரி அமையும். புரியும் அப்படின்னா அப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 155 கோடி பேர் இருக்காங்க. 155 160 கோடி என்னவோ இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப 15 பேர்த்துக்கு தான் புரியுமா? 150 பேர்த்துக்கு தான் புரியுமா? ஆஹ் ஒரு கோடிக்கு ஒருன்னு வச்சுட்டா 150 கோடினா 150 பேர்த்துக்கு தான் இந்தியாவுக்கு புரியும். அப்படின்னா அவங்க அந்த தகுதியானவங்களான்னு பார்க்கணும். நிச்சயமே இதுல ஆமா பொருளாதார தகுதி இல்லாதவங்களே இதுல வர முடியாது, நல்லா எனக்கு தெரியும். பொருளாதார தகுதி ஆமாங்க, இல்லாதவங்க வர முடியாது. யார் சொல்லி தருவோம்? இப்ப நான் இப்ப ஒரு நோயாளி வர்றாருன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட காசே இல்லைன்னா நான் எதுக்கு சொல்லி தருவேன் அவனுக்கு? ஆமாங்க, தேவைப்படும். ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே. அதுதான் அங்க அதுதான் ஆமா, வள்ளுவர் சொல்லுவாரு, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளுள்ளாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறாரு. அருளுங்கிறது இப்ப இதுதான். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு அருள் நான் என்ன பண்ண ஆரம்பத்துல இதை படிச்சுட்டு கொஞ்சோண்டு கையில பணம் வச்சிருந்தக்காட்டி நான் தப்பிச்சிட்டேன். சரி. இன்னைக்கும் கொஞ்சோண்டு கையில பணம் வச்சிருக்கேன். அந்த அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவு எடுத்தனோ அதே முடிவில் இன்னைக்கு இருக்கிறேன். இது இது எல்லாரும் சேருவாங்க, எல்லாரும் படிப்பாங்க, எல்லாரும் பணம் கட்டுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது சிறந்த கல்வியாக வர வேண்டும், சிறந்த தொழில் முறையாக வர வேண்டும். தன்னை 7வது பாடத்துல வெங்கடேசன் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆனால் அதை நான் நம்பிட்டா என்ன பண்றேன்னு கட்டணம் வைக்கிறேன். அதை நம்பிட்டா அதுல கட்டணம் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அது வேறு. ஆனால் கட்டணம்னு ஒண்ணு இல்லாத பொழுது அது வளரவே வளராது. ஆமாங்க. ஆனா அதே நேரத்துல எங்கிட்ட இருக்கிற ஒரு சிறு தொகை அந்த சேமிப்பு இருந்தங்காட்டி இந்த 25 வருஷத்தை நான் தாக்கு பிடிக்கிறேன். இன்னும் யாரும் சேர்லினாலும் கூட நான் தினம் வகுப்படுத்திட்டு தான் இருப்பேன். ஆமாங்க. அது மக்கள் போயிடணும். அவங்க பணம் கட்டுறாங்க கட்டல, அவங்க தப்பிச்சா சரி, அவ்வளவுதான். அவங்க தப்பிக்க. ஆமா, என்னைக்காவது ஒரு நாள் கூப்பிட்டு பேசுறாங்களே. இது வரைக்கும் ஒரு 10 7 8 பேர் தனியா கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அவங்க சும்மா போன்ல நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சில பேர் வீடியோல நன்றின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க எந்த வகையான இந்த நம்ம கலைக்கு எந்த வகையில உதவியது கிடையாது. ஆமாங்க. நீங்களாவது ஏதோ ஒரு தொகை கட்டி இருக்கிறீங்க, யாரோ சிலர்லாம் சொத்தை விட்டுட்டு போறாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கலைகளுக்கு பொருள் கட்ட வேணுங்கிற எண்ணம் 100க்கு 99 பேத்துக்கு இல்லைன்னு நான் நல்லா தெரியும். இந்த முருங்கைக்கீரை சரி என்னாச்சு? அந்த 2 நாள் இருக்க சொல்லி கட்டின அந்த சாப்பிட சொன்னீங்க, என்ன பண்ணீங்க? ஐயா, அது என்ன, இந்த இடையில ஊருக்கு போனதுனால 2 நாள் எதுவும் பண்ண முடியல. ஓ, 2 நாள் என்ன ஏதாவது சாதாரண உணவு எடுத்துட்டீங்களா இல்ல எப்படி என்ன பண்ணீங்க அது ஆமா. சொல்லுங்க. இல்லைங்க, அது 2 நாளுமே மதியம் மட்டும் கட்டுப்பாடான தான் உணவா சாப்பிட்டேன். இல்ல 3 வேளை ஃபுல்லா ஆமாங்க. கட்டினீங்களா? இல்ல இல்ல இல்லைங்க, மதியம் மட்டும் காய்கறி வச்சு கொஞ்சம் லெமன் சாதங்க, அவ்வளவுதான். சரி, அது ஒண்ணும் தப்பு இல்ல. அந்த எடை குறையாம இருக்கான்னு பாருங்க. எடை குறையுதா கூடுதா அதை பாத்துக்கணும். ஆமாங்க, இப்ப நேத்து பாத்தேங்கய்யா, ம். 63 350 இருக்குங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? இல்லைங்க, அப்படியே தாங்க இருக்கு, எந்த இதுவும் இல்லை அப்படின்னா போகும்போது. அப்படின்னா அப்படின்னா சதை கெட்டு போகலைன்னு அர்த்தம். அப்படின்னா சதை கெட்டு போகவில்லை. ஆமாங்க. எடை கூடுச்சுனாவே என்ன அர்த்தம் தெரியுமா? எடை கூடுச்சுனாவே என்ன பொருள்? ஆனா கூடலைங்க இது வரைக்கும், இல்ல இல்ல, குறைஞ்சிட்டு நான் தாங்க விளக்கம் இருக்கு. சொல்றேன். இது பதிவாயிட்டு இருக்கு, மக்களுக்கு போய் சேருது. சரி. இப்ப சரி. கேள்வி பதில். இப்ப சதை கூடுச்சுன்னா என்ன பொருள், அதை சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்குவீங்க? சதை கூடுச்சுன்னா என்ன பொருள்? சதை குடிச்சா தேவையில்லாத அந்த விஷப்பொருளும் கொழுப்பும் உடம்புக்குள்ள ஆஹ் ஏறுதுன்னு. தேவையில்லாத விஷப்பொருள் ஏறிடுது, சதை கெட்டு போச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுங்க. என்னது? ஆமாங்க, சதை கெட்டு போச்சுன்னு இப்ப அர்த்தம். நிறைய ஆம்பளை பொம்பளை முழு முழுன்னு திரியறாங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்க கூத்தாடிகள் இவங்க எல்லாம் இருக்காங்க, தொந்தி தொப்பமே இருக்கிறாங்க. அந்த கொழுத்து ஆமாங்க, போன உடலுக்கு என்னமா அர்த்தம்? அது கெட்டு போன சதைன்னு அர்த்தம். என்னது? கெட்டு போன சதை. அதைத்தான் சொல்றேன். அர்னால்ட் ஏகரட் தன்னுடைய அந்த மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், சளி குறைந்த உணவு முறையிலையும் ரேஷனல் ஃபாஸ்டிங், அதாவது அறிவு சார்ந்த நோன்பிலையும் பல இடத்துல குறிப்பிடுவார்.
ஒரு குழந்தை, அதாவது ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாமே, ஒரு 2 வயசு குழந்தை, 1 வயசு குழந்தை ஏதோ இருக்கட்டுமே. அந்த குழந்தை முழு முழுன்னு கொழு கொழு கொழுன்னு வெண்ணெய் மாதிரி இருந்துச்சுன்னா, பார்க்கறக்கு முழு முழுன்னு வெண்ணெய் மாதிரி இருந்தால், அது பார்க்கறக்கு அழகே தவிர, ஆனால் அது வந்து கெட்டுப்போன வேஸ்ட் ஆஃப் ஃப்ளட், வேஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ்ங்கிறாரு. வேஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ். வேஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ்னா, வேஸ்ட்னா கெட்டு போனது, ஃப்ளஷ்னா சதை. டீகாய்டு மில்க்குங்கிறாரு. ம். அதாவது கெட்டு போன ஒரு பால். அது எதுக்கும் ஆகாது. புளிச்சு நுரைச்சு நாறி போய் பயங்கர பாக்டீரியாவா இருக்கும். அப்ப அப்ப என்ன ஆமாங்க. சொல்றாருன்னா, அந்த குண்டு குழந்தை பார்ப்பதற்கு அழகு, அவர் சொல்றாரு, பார்ப்பதற்கு அழகாக மாறி தெரிந்தாலும், ஆனால் அது ஆரோக்கியத்தில் கெட்டு போய் விட்டது. எப்படி என்றால், கெட்டு போன பால் எப்படி பயன்படாதோ, அதே போலத்தான் ஒரு குண்டு குழந்தை என்பது கெட்டு போன பால்னு பதிவு செய்யறார். ஆமாங்க. ஆகையால நீங்க சாப்பிட்றதுல ஒரு பிரச்சனையே இல்லை. சாப்பிட்டால் எடை பார்த்துருக்கணும். அப்படி அப்படி எடை ஏறுச்சுனாவே அது கெட்டு போன சரி, சரி. சதைன்னு பொருள் புரியுதான்னு கேக்குறேன். புரியுதுங்கய்யா. இந்த புரியுது. மண்டையில ஏத்திட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடுகின்ற பொழுதெல்லாம் இந்த எண்ணம் வரணும். ஓ, நாம சாப்பிடுறோம் ரைட்டு. ஆனால் சாப்பிட்டால் சதை கெட்டு போய்விடும். குறிப்பாக பெருங்குடல் கெட்டு போய்விடும் என்று மண்டையில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். மனதிலும் ஏத்திக்கணும். சரிங்க. இது ரொம்ப குறிப்பா இன்னைக்கு எழுதி வைங்க. இன்னைக்கு இந்த பாடத்திட்டத்துல அந்த தினம் எழுதி வை. சரி. இந்த இப்ப கிட்டத்தட்ட 4 மாசம் தாண்டிடுது. இன்னைக்கு எத்தனை மாசம் தாண்டிடுது உங்களுக்கு? 3 மாசங்கய்யா. அந்த 3 மாசத்துக்கான குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்களா? எழுதி வச்சுக்கங்க. டெய்லி எழுதி வச்சுக்கங்க. ஆமா, ஒரு நாள் வந்து காட்டிட்டு போங்களேன். இப்ப பக்கத்தால தானே, ஒரு நாள் ஆ வாங்க. வந்து சரி. காட்டிட்டு போங்களேன். ஏன்னா நீங்க பக்கத்தால இருக்கிற மாதிரி யாரும் பக்கத்தால வெளியூரா இருந்தா கூட சொல்ல, கருமுத்தா முட்டைங்கிறது 1 மணி நேரத்துல வந்துட்டு போயிடலாம். 1 மணி நேரத்துல. ஆமாங்க. வந்துட்டு போயிடலாம். ஆமா, கருமுத்தா முட்டைங்கிறது ஒண்ணும் கிடையாது. அது தீவிர ஆராய்ச்சி பக்கம் பண்ணிட்டு தாங்க. இருக்கேன். ஆமா ஆமா, அது என்ன நேரம் நீங்க கருமுத்தா மட்டை கோபிக்கும் கருமுத்தா அது மீறி மீறி போனா ஒரு 60 கிலோமீட்டர் வரும். அவ்வளவுதான் இருக்கு. எவ்வளவு? 60 65 இருக்கும். ஆமாங்க. அதுக்கு மேல 70 கிலோமீட்டருக்கு மேல வராது. ஆமா. நீங்க கம்மி தாங்க. சத்தியமங்கலத்து வழியாவும் வரலாம், சத்தியமங்கலத்து வழியாவும் வரலாம், அல்லது பெருமாநல்லூர் இருக்குல்லையே அது வழியா வரலாம். பெருமாநல்லூர், ஆமா. செங்கப்பள்ளி. எனக்கு இங்கிட்டு சத்தியவாரம் தாங்க பக்கம். அப்படியா? சத்தியில பூந்து கூட ஆமா. வரலாம். ஏன்னா சத்தி ஆமா. எங்க சத்தி கருமத்தமன்ல இருந்து அன்னூர் வந்து அன்னூர்ல இருந்து அப்படியே வந்துடும். ஆ அப்படி அன்னூர் புளியம்பட்டி வழியா வர்றீங்களா? இல்ல சத்தி வழியா சத்தி ஆமாங்க. சத்தி வந்தா ரோடு நல்லா இருக்கும். சத்தி வந்தா ரோடுனால. சல்சல்னு வரலாம். அது எப்படி பார்த்தாலும். சத்திக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு அங்கிருந்து? இங்க இருந்து சத்திக்கு வந்துங்கய்யா ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளவுதாங்க. 30. கோபிக்கு 24. அவ்வளவுதான். சத்தி டு கோபி 24 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், அவ்வளவுதான். சரி, சரிங்க. இவ்வளவுதான் இருக்கும். சரி, கவனமா இருங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பேசுவோம். சரியா? சரிங்க. ம். சரி. நன்றி நன்றி ம். நன்றி. ஓகே. நன்றி.